ஆஹ் ஒரு நிமிஷம் இல்ல பாஸ் இல்ல அதுக்கு ஒரு அமைச்சர் பொன்முடி தானே சொன்னாங்க. அதான் இந்த இப்போ ஒரு கேஸ் போச்சு. அத கேஸ் அவரை வந்து என்னன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏன் கேஸ் அதான் ஃபைல் பண்ணாம அதான் என்னதான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் பொன்முடி வந்துட்டு இப்போ அதான் கோர்ட்ல என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டாங்களே. கேஸ் போட்டா அதை போட்டது தாங்க. அதான் கண்டிப்பா தான் நாங்க நம்பலாம், நாங்களா இருந்தாலும் போடுவோன்ற மாதிரி சொன்னாரு. வகுப்புல நடந்த ஒரு பிளே கேமையும் சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் டிஎம்கே ஜட்ஜ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுச்சு. மிகப்பெரிய நியூஸா கொண்டு போனாங்க. நம்ம வகுப்புல இடைநிலை இது வாங்கணும், எந்த மீடியாவும் அதை பத்தி பெருசா பேசவே இல்லை, அப்படியே மறைச்சிட்டாங்க. அது வந்து இதுல நீங்க மீடியா பத்தி புரிஞ்சுக்கலாம்னாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்படி பாக்கலாம். ப்ரோ ஆல்ரெடி முன்னாடி எல்லாரும் அதானே சொன்னுக்குறாங்க நம்ம சைடு. நியூஸ் சேனல் எங்க ஒழுங்கா வேலை செய்யுதுன்னு மான்ஸ்டர்ல கூட அடிக்கடி சொல்லிக்கிறாரு. இந்த நியூஸ் சேனல் வந்து நாம வந்து பேசிக்கா வந்து இந்த நியூஸ் சேனலை வந்து நம்ம எப்படி இப்போ வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து எப்படி நியூஸ் சேனலை பார்க்கணும்னா, நான் ஒரு சின்னதா வந்து நான் வந்து இதை வந்து நான் அனலைஸ் பண்ணி நான் கேதர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நியூஸ் சேனல்லாம் எப்படி தெரியுமா பாக்குறேன்? டிவிக்கே அகைன்ஸ்டா பேசுற டாபிக் நம்மளுக்கு வந்து தேவையே இல்லாத டாபிக். டிவிக்கை பத்தி பேசுற டாபிக் தேவையில்லை டாபிக். பிகாஸ் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் அடிச்சு விடுறது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்துட்டு அதை அடிச்சு விடுறது. பட் ஏடிஎம்கே பிஜேபி பத்தி அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் பேசிக்கிறானுங்களா, அது நம்மளுக்கு தேவை. ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஏடிஎம்கே நல்லதை மட்டும் ஏடிஎம்கே காரன் தான் பேசுவான். பிஜேபி நல்லது பண்றது பிஜேபி காரன் பேசுவான். பட் இவங்க 2 பேரும் நல்லது பண்றது ஆப்போசிட்ல இருக்கவன் தான் பேசுவான். ஏன்னா ஏடிஎம்கே பத்தி பிஜேபி காரன் பேசுவான், டிஎம்கே காரன் பிஜேபி ஏடிஎம்கே பத்தி பேசுவான். இந்த டீடைல்ஸ் வந்து நடுவுல இந்த மாதிரி கான்வர்சேஷன், இந்த மாதிரி டிபேட் ஷோஸ்ல இல்ல வந்து இந்த 1-to-1 கான்வர்சேஷன் சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லீக் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்கன்ற. ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய விஷயம் நம்ம போய் நீ சர்ச் பண்றதுக்கும் இவங்க வந்து ஓரலா பேசுறதும் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு கன்வே ஆகுறதுக்கு. சோ உங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்றேன். ஒரு டிவி நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா நம்ம டிவிக்கை பத்தி இவனுங்க போடுறது எல்லாமே ஃபேக் நியூஸஸ். பட் ஒரு டிஎம்கே காரன் வந்து கண்டிப்பா பிஜேபி பண்ற எல்லா அநியாய விஷயத்தையும் பேசுவான். அவன் வந்து பிஜேபி தான் இருக்கிறதுலே பெரிய ஒஸ்ட் கட்சின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த அந்த விஷயம்லாம் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுவாங்க. அதான் நம்ம எடுத்து ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட இப்ப கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான். டிஎம்கே தான் ரொம்ப மோசமா இருக்கான் ப்ரோ. டிஎம்கேக்கு அவங்களோட ரியாலிட்டி வந்து நான் உண்மையா சொல்றேன். ஒரு பிஜேபியோட ஐடி தான். இன்னைக்கு கூட நான் ஷேர் பண்ண ஒரு ஐடி. அவர் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்போ டிராவல் பண்ணி நிறைய இடத்துல போய் ஓட் கேட்க போய் டிவிகே வந்து அதான் அவரே போட்டுருந்தாரு 127 சீட்டுக்கு மேல டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிருப்பேன். இது வந்து என்ன தெரியுமா, இந்த ரியாலிட்டி அவங்களுக்கு எப்பயோ தெரியும். புரியுதா? இத வரவே இருக்கக்கூடாது. டிவிகேன்ற டாபிக்கே வர வைக்கக்கூடாது நியூஸ்ல. ஏடிஎம்கே அதாவது பிஜேபி வாஸ் டிஎம்கே இல்ல பிஜேபி வாஸ் ஏடிஎம்கே இந்த மாதிரி தான் டாபிக் வரணும் உங்களுக்கு. டிவிகேன்ற டாபிக்கே வர வைக்கக்கூடாதுன்னு தான் இந்த அல்காரிதமை ஃபாலோ பண்றானுங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது. புரியுதா? அந்த அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற ஃபார்மேட் எதுக்குன்னா இன்னொரு கட்சியை வளர விடக்கூடாதுன்னு. இன்ட்ரோ பண்ணது இல்ல ப்ரோ டிவிக்கு சாரி, மீட்டிங் முடிச்சுட்டு கரெக்டா பஸ் ஏறேன், கவர்மெண்ட் பஸ், கண்டக்டர் தான் ஏறவனே முத கேள்வி துண்டு போட்டிருந்தேன். என்னப்பா உங்களுக்கு மீட்டிங் போட்டிருந்தாரு, என்ன ஆச்சு, சொல்லு என்னையா ஏன் என்னாச்சு? நீ சொல்லுப்பா. இல்ல நான் யோசிச்சுல, நான் எதுக்கு தெரியுமா சிரிச்சேன், யோசிச்சு பாருல்ல கிஷோர் ப்ரோ. மீட்டிங் முடிஞ்ச சூட்டா கான்ட்ராக்டர் கூட விடாம புடிச்சிட்டு போல பூமர். என்னது அதான் இல்ல மீட்டிங் முடிஞ்ச வெறியில கண்டக்டர் கூட விட்டு வைக்கலையானதான். ஏய் இல்லடா அலெக்ஸ் நான் பாலிமர் பத்தி ஒண்ணு சொல்லணும். கேள்றா என்ன நடந்ததுன்னு. மீட்டிங் முடிச்சு பசங்கெல்லாம் பாத்துட்டு கிளம்பிட்டேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு பஸ் ஏறினேன். என்னப்பா என்ன ஃபங்க்ஷன்னாரு, துண்டு அப்படியேதான் இருந்தது. என்னப்பா ஃபங்க்ஷன்னாரு, இந்த மாதிரி ஐடி மீட்டிங் என்னாரு. அவர் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு, தலைவர் வந்திருந்தாருன்னாரு. அந்த ஆள் கவர்மெண்ட் ஸ்டாஃப், தலைவர் வந்திருந்தாரா வந்து நம்ம பேசலாம் தலைவர்னு. அந்த ஆள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவன் வாயில தலைவர் வந்திருந்தாருன்னு எவ்வளவு சேர்ந்துருக்காரு எனக்கு புரிஞ்சுது. இல்லனா வீடியோ கால்ல தான் வந்து அப்படின்னு தலைவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அலெக்ஸ், என்ன காட்சிக்கிற பத்தியா அவரை
ஐயோ இல்ல ஆனா அஸ்வின் இல்ல அஸ்வின் இல்ல அஸ்வின் நான் இவர அவரை கலாச்சிருப்பான்னு பார்த்தேன். ஆனா கடைசியில அவர் பேர்லாம் நோட் பண்ணலையே. ஏன்னா பேர் தெரிஞ்ச வேலை போயிடும். கம்முனா நீ நல்லது பண்றன்ற பேர்ல இல்லடா அந்த வார்த்தை இருந்தாரா காமெண்ட் அதான் தெரிஞ்சு விஜய் இருந்தாரா அப்படின்னு கேட்பாங்க. நான் எதிர்பார்த்திருக்கேன் நிறைய பேரு. இருந்தாரா நான் பாரு எங்க போய் நீ ரீச் பண்ணிருக்க போச்சு ஆனா நினைச்சிட்டேன் நான். இல்ல நான் பெரிய காலத்துல ஆனா பூமர் அதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். ஏன் தெரியுமா, சூட்டோட சூட்டா வெறியில ஏறி கண்டக்டரே போட்டு கலாச்சி இது போல கண்டக்டர் டேய், ஊபி போல இன்னைக்கு நான் ஒரு டீ கடையில போயிருந்தேன்யா. இது ஆக்சுவலா நம்ம ஸ்பேஸ்லயே வந்து இத பத்தி நம்ம பெருசா பேசல மான்ஸ்டர் கிளாச்சிக்கிறாரு யாரையோ இன்னைக்கு. இல்ல கலைக்கெல்லாம் இல்ல. நான் இன்னைக்கு வந்து டீ கடைக்கு போய் நான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொல்றேன் 2 விஷயம் நான் வந்து பேசுனேன். என்ன தலைவரே பயங்கரமா புகையா இது, நீ இந்த இதுலயும் ஃபேன் போடாம நின்னுட்டு இருக்கேன். நான் அவரை கலாய்ச்சி நான் பேசிட்டு இருந்தேன். அவரு சும்மா சொல்லிட்டு இருந்தாரு எல்லாம் அப்படிதான் அப்படின்னு. நான் அந்த மாதிரி சொன்னேன் டிவிக்கே தான், நான் வந்து உனக்கு ஏசி மாட்டி விட்டுறேன். நான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க வந்து உனக்கு ஏசி மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருந்தேன் அவரை. அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, இங்க பாரு உங்க ஆள் வந்து என்ன பண்ணாரோ இல்லையோ, ஆனா ஒண்ணு தளபதின்ற பேரை தூக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றது தெரியாம அப்பான்னு கொடுத்தாங்க. இப்ப அதையும் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பேரு வைக்கிறது தெரியாம இருக்கிறாரு. நான் கூட ஈசிஆர்ல சில செவுத்தெல்லாம் தளபதி ஸ்டாலின் எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா இப்பெல்லாம் ஒண்ணு கூட பாக்கல. கேளு நான் வந்து கேட்டேன் என்ன தளபதி அப்படின்னு. இங்க பாரு படத்துல வந்து தளபதின்னு கூப்பிட்டு இருந்தீங்க கரெக்டா. அரசியல் வந்து தளபதி தான் கூப்பிடுறீங்க நீங்க. அத வந்து ஸ்டாலினுக்கு கொடுத்த நேம். இப்ப யாரும் அவரை தளபதின்னு சொன்னாலே விஜய சொல்றேன்னு எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு புது டைட்டில் அப்பான்னு கொடுத்தாங்க. இப்ப நீங்க உண்மையில ஒரு இன்டர்வியூல போயிட்டு ஒரு இன்டர்வியூல கொத்தடிமை தான் போயிட்டு பேசிட்டு இருப்பான். அதான் நாங்க எங்க தளபதி பார்த்து பாரு யாரு விஜயான்னு கேட்டா அவன் எதுக்கு கேட்டான். டென்ஷன் ஆயிட்டான் அவன் பேசுறேன். நான் ஷாக் ஆயிட்டேன் அலெக்ஸ். நானே யோசிச்சேன் ஆமால தளபதி நம்ம தூக்கியாச்சு, நீ அப்பா நேமே நடுவுல ஒண்ணு வச்சு பாத்தியா மான்ஸ்டர் தாய் மாணவர்னு விட்டாங்க. ஸ்டாலின் ஒரு தாய் மாணவர். தாய் மாணவர் மட்டுமா ஈன பிரிஞ்சுவர். நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த வார்த்தை சொன்னதுக்காகவே உனக்கு சென்ட்ரலைஸ் போடுறேன் அவன் கடைக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஞாபகம் இல்ல சேகர் பாபு தான் நினைக்கிறேன். அப்பா ஸ்டாலின் சொன்னது அது பழைய கண்டென்ட் அதான் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நடுவுல தான் இது ஒண்ணு சொன்னதுதான் அப்பா ஸ்டாலின் அண்ணா தான் திரு உதயநிதி தான் சொன்ன உடனே கமெண்ட்ல எல்லாம் அலெக்ஸ் நம்மளாம் வந்து இவ்வளவு பேசுறோம் அலெக்ஸ். நம்மளுக்கு கூட இது எனக்கு டப்புன்னு மைண்ட் அவர் சொன்னோடனே டக்குன்னு அடிச்சு. ஆமா தளபதின்ற நேம் இப்போ அங்க ஸ்டாலினுக்கு யூஸ் பண்றது இல்ல அவ்வளவா தெரியுமா. தளபதி அவர்களே தளபதின்னு பேச ஆரம்பிச்சது வந்து ஸ்டாலின் கம்மி பண்ணிட்டாங்க ஃபுல்லா. இப்போ வந்து முக்காவாசி பேனர்ல கூட அப்பான் தான் ப்ரோ இருக்கு. அததான் சொல்றேன். இப்ப அவரே அதான் சொன்னாரு அந்த டைட்டில தூக்கிட்டீங்க. ஆனா இல்ல எனக்கு அப்பா இல்ல அப்பான்னு இருக்கிறது லைட்டா ஒரு மாதிரி இது. ஆனா யாராவது தாத்தா ஸ்டாலின் சொல்லி பழகுங்க எல்லாம். மாமா ஸ்டாலின் சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ நம்ம கலாய்க்கிறோம் பட் இருந்தாலும் அந்த அப்பான்றது எந்த எக்ஸ்ட்ரீம்ல ஃப்ளாப் ஆச்சு தெரியுமா பாலிடிக்ஸ் ப்ரோ. பெஸ்ட் மாமா ஸ்டாலின் சொல்லலாம். டேய் வைத்தியகார போயில கவர்னரா ரிமூவ் பண்ணி விட்டுறோம் பிரணவ். டீசன்ட் பாலிடிக்ஸ் கழுத்துல கால் புரியல. எத்தனை மணிக்கு போனாங்க? மீட்டிங்க்கு மீட்டிங் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இருந்தது. காலையா? 10 மணி. ஆமா காலைல ஒரு 10 பா. ஐயோ ப்ரோ உங்களுக்கு ரெக்கார்டிங்கா? எனக்கு பயங்கர நெக்ஸ்ட் டைம் போகும்போது கால் பண்ணு அலெக்ஸ். இப்ப கேக்குதா? கேக்குது அலெக்ஸ். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கால். இல்ல ஒரு நிமிஷம் எல்லாம் மியூட் பண்றேன். ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது. எப்படி எக்கோடிக்குது? பாடி சோடாவா போயிட்டான். இப்ப பேசுங்க.
எனக்கு நான் பேச கேக்குதா? எக்கோ எந்ததா அடிக்குதா? ஒரு நிமிஷம். எந்த கிங்க அங்கிள் எந்ததா எக்கோவா? ஓடுற என்ன பண்ணும் இப்போ? மியூட் பண்ணு. மியூட் ஒண்ணும் பண்ணு. இல்ல போனை செதறத்தாங்க மாதிரி போட்டு வச்சுட்டு கோவிந்தான்னு சொல்லு. டேய் கரெக்டா இருக்கும். டேய் வாங்கி 6 மாசம் தான்டா ஆபீஸ்ல இருந்து வாங்கி கொடுத்தானுடா, சாவடிச்சிருவானுங்கடா. டேய் ப்ரோ ஏதோ ஒரு படத்துல வருமே நானே ப்ரோ. அந்த யூஏ படத்துல வருமே, சதறத்தாங்க உடைக்காம உடைப்பானுங்க போனை. இல்ல ப்ரோ, இது நீங்க க்ளோஸ் பண்ணிட்டே வாங்க, ட்விட்டர் கரெக்டா இருக்கும். ஆனா நான் ஒண்ணு யோசிச்சேன் இப்ப கேட்கல. என்ன தெரியுமா, நீ இப்ப பிரணவ் எங்க வேலை பாக்குற? என்ன ப்ரோ? இங்க சென்னையில வேலை பாக்குற? ஆமா அவுட்ரு ப்ரோ. ஆக்சுவலா நான் இருக்குது இல்ல இல்ல எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு. இல்ல கிஷோர் ப்ரோ, இவன் டிஎம்கே காரன் அசிங்கமா பேசுறான்னு தெரிஞ்சு இந்த வேட்டைக்காரன்ல விஜய் பெட்ஷீட்டோட தூக்கின்னு போயிடுவானுங்க பேர் நைட்டோட. அந்த மாதிரி உனக்கு நடக்க முடியும். உனக்கு இருக்க ஒரு நாள் கலாய்க்கிறதே வேணான்ற மாதிரிதான் சொல்றாரு. இப்போ ஒரு நிமிஷம், இப்ப நம்ம எந்த இப்ப வரையும் எவனும் கெட்ட வார்த்தை எதுவும் பேசல. கலாய்க்கிறது கூட வேணான்றோம், புரியுதா? ஏன்னா இப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், மீட் பண்ண முடியுதுதான். அலெக்ஸ் சொல்லுங்க. இல்ல அலெக்ஸ், நம்மளுக்கு வந்து இங்க பாரு, அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி இந்த நுனி நாக்குல இங்கிலீஷ் வரதும் எல்லாம் செந்தமிழ்ல வரதும் வராது. நம்ம நார்மலா பேசுவோம். இதுல இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை பேசுற ஒரு சில பைத்தியங்க இது. அத பத்தி அது வேற. அதுக்கு அப்புறம் பேசலாம். அது ஒரு லூஸ் பசங்க. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம பாலிமர் பத்தி. ஏன்னா நான் கம்பெனி நியூஸ் பார்க்கும்போது லஞ்ச்ல நியூஸ் போடுவான், பாலிமர் நியூஸ் தான் போடுவான். கரெக்டா நம்பால நியூஸ் ஹெட்லைன்ஸ் தான் வரும் ப்ரோ. அப்போ வந்து அந்த ஹெட்லைன்ஸ் மேல ஒரு ஆடு போட்டுறானுங்க, வேணும்னே பண்றானுங்க. பாலிமர் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வேணா கிளிப்பிங் எடுத்து போடுறேன், ஓகேவா? நான் வந்து அதை வந்து நம்ம ட்விட்டர்ல தான் ஒரு பையன் போட்டிருந்தான், நான் ஷேர் பண்ணிக்கலாம். இங்க பாரு அலெக்ஸ், நம்ம பையன் ஒருத்தன் வந்து பைக்ல வந்து ஸ்பீடா ஓட்டிருப்பான். அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க, திடுக்கிடும் மியூசிக் மாதிரி. அது என்னமோ அவன் வந்து 4 பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரியும் அந்த வீடியோ மியூசிக் பின்னாடி பேக்ரவுண்ட், திவிகாக்கார அவர்கள் வண்டியில் வேகமாக ஓடினார், போலீஸ் நிறுத்த சொல்லியும் நிறுத்தவில்லை அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. அதே கீழே ஓகேவா, அந்த வீடியோ கீழே டிஎம்கே வந்து ஒரு லேடி வந்து டிஎம்கே லேடியும் ஒரு டிஎம்கே ஆளும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு மியூசிக் டிஎம்கேக்குள் சண்டையாம், பெண்கள் வெறும் மனவேதலையில் உள்ளுன்னு சோகமான மியூசிக். டேய், அவன் பைக்ல ஸ்பீடா போனா என்னமோ அவன் கொள்ள அடிச்சு போன மாதிரி ஒரு வீடியோக்கு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். ஒரு தடவை புரியுது இல்ல, ஒரு தடவை பாலிமர் வீட்டுல சாப்பிடும் போது வீட்டுல வச்சிட்டாங்க. எப்படி தம்மா சொல்றான், ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டுல வந்துட்டு கொலை பண்ணிட்டு நகையை எடுத்துன்னு போயிருக்கான். இதுதான் கான்செப்ட்னா என்ன, இதான் நடந்துக்குது. எப்படி சொல்றானா, நகையை திருடி கொண்டு அவன் வீட்டில் சென்று இருக்கிறான், அவங்க இருக்கும் பொழுதுதான் கிரிஞ்சில தாண்டி இரிட்டேட்டிங்கா போடுறானுங்க. சூச்சு டிவில இல்ல இது பரவாயில்ல. இல்ல கள்ளக்காதல் நியூஸ்ல பாக்கணுமே, செம்ம டென்ஸ். இதுல ஷார்ட் பிலிம் சீன்லாம் போட்டுனுறான், நெகட்டிவ் இதுல போட்டுனுறான். பைக்ல ஸ்பீடா போனவனுக்கு வந்து என்ன மியூசிக், கொலை பண்ணிட்டு ஓடுற மாதிரி மியூசிக். 2 பேரும் ரோட்ல அசிங்கமா சண்டை போட்டுக்கிறாங்க. அது இல்லதான் இது. ஆனா டிஆர்பி உண்மையில அந்த மாதிரி வீடியோ யூடியூப்ல பார்த்து நானே நிறைய பாத்துருக்கேன். சரியான டிஆர்பி. அதான் யோசிச்சேன், எப்படி நெகட்டிவா வந்து எந்த மாதிரி நெகட்டிவா வந்து இது பண்றானுங்க பாரு, ஃப்ரேம் பண்றானுங்க பாரு. இந்த மக்கள் இல்ல இது இது போகிரி பத்துல பிரஸ் மீட் மாதிரிதான், மக்களுக்கு எது தேவையோ அதான் சார் தரோம். காமா புண்ணிய கோடி ஒலி பத்திரிக்கை அந்த மாதிரிதான். என்னன்னு பாத்தீங்களா, எல்லாரும் வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட ரீசெண்டா ஷேர் பண்ணேன். அரும்பாக்கத்துல வந்து ஒரு குட்டி பையன் வந்து மாதிரி நடந்து போகும்போது அங்க எர்த் கனெக்ஷன்ல வந்து கால் வச்சோ இல்ல வந்து தண்ணியில பாஸ் ஆகி அவன் வந்து விழுந்துட்டான், தண்ணியில வந்து விழுந்துட்டான். கவர்மெண்ட் கம்பி தானே. என்ன பண்ணிருந்தாங்க ஒரு பையன் வந்து ஒரு நம்ம ரோட்ல போற பையன் வந்து சேவ் பண்ணிருக்கான், ஒரு யங்ஸ்டர் வந்து சேவ் பண்ணிருக்கான் துணிச்சலோட. வந்து கரண்ட் அடிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த குட்டி பையனை சேவ் பண்ணிட்டான், ஓகேவா? ஆமா உண்மையிலே இது. நான் என்ன கேக்குறேன்னா, சென்னையில எங்க பயங்கர மழை பெஞ்சது கொஞ்சம் யாருக்காவது தெரியுமா? அரும்பாக்கத்துல வந்து எங்க பயங்கர மழை பெஞ்சது?
இங்க வெயில் ஆ, ஆளா இருக்கு. நாங்க எப்படி ஓகே. வந்தோன்றது எங்களுக்கு தான் இங்க தெரியும். மழை பெய்யல. நல்ல வேளை கார்ல வந்தனால கரெக்டா. ஏதோ இது எனக்கு தெரியல. தெரிஞ்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சு அது சும்மா ஒரு 2 4 நிமிஷம் அப்படிதான் இருக்கும் அந்த மழை. கரெக்டா. 4 நாள் பெஞ்ச மழை இன்னைக்கு என்னாச்சு? 4 நாள் கழிச்சும் இன்னும் அங்க தண்ணி நிக்குது. அங்க எர்த் கனெக்ஷன் பாஸ் ஆகுது, ஒயர் பாஸ் ஆகுது. 5000 கோடி செலவு பண்ணுன்னு சொன்னாங்களே அந்த பிளாக் வேணாம் விடு. ரெட் அண்ட் பிளாக் எங்க? இல்ல இல்ல 2004 எடுத்த அன்னியன் படத்தோட சீனை இப்ப ரியல் லைஃப்ல ரீக்ரியேட் டேய் அந்த குட்டி பண்ணுகிறானுங்க. பையன்ல என்னடா அலெக்ஸ் அங்க மாறிச்சு? யாருமே 2025ல இருந்து யாருமே உட்காந்துக்கிறான். செத்துருப்பான் அலெக்ஸ் அந்த பையன் குட்டி பையன். இல்ல தெரியும் நீ தெரியும். ஐயா 5000 செலவு பண்ண நீ அந்த 5000 என்ன ஆச்சு? 4 இன்னைக்கு நாள் இன்னைக்கு பெஞ்ச நான் இன்னைக்கு நான் மீட்டிங் வரும்போதே சோழிங்கநல்லூர் போறேன். அங்க பார்த்தா அந்த பஸ் இறங்குது, எந்த ஏரியான்னு தெரியல எனக்கு. சோழிங்கநல்லூர் கிட்ட வரணும் பார்த்தா ஃபுல்லா தண்ணி, அந்த தெரு ஃபுல்லா தண்ணின்னு இருக்கு. சென்னையில் மழை பெஞ்ச மாதிரி ரீசெண்டா எந்த நியூஸும் பார்க்கல. என்னடா இவ்வளவு தண்ணி நிக்குது இந்த இடத்துல பூமரே பார்த்தா. 4 நாளைக்கு எங்க முன்னாடி எங்க பெஞ்சது தண்ணி பூமரே. நிக்குது 4 தெரியல. நாளைக்கு முன்னாடி மதியானம் வந்து ஒரு ஈவினிங் டைம்ல வந்து கொஞ்சம் மழை பெஞ்சது. அது என்ன நினைக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பெஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா 4 நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழை தண்ணியே வடியாம அதை மெயின்டைன் பண்ணாம இருக்கு. ஆனா 5000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இன்னும் ஓ ஸ்டில் இன் ப்ராசஸ். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுவே மழை ஸ்ப்ரே மாதிரி தானே பெஞ்சது. அதெல்லாம் அததான் அதுல சொல்றேன் என்ன அலெக்ஸ். எனக்கு புரியல. 4 நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது. அந்த தண்ணி இன்னும் இது போகாம அங்க வந்து போகாம ஒரு குட்டி பையன் நீங்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல யாருமே இல்லைன்னாலும் என்ன ஆயிருக்கும் அந்த பையனோட லைஃப்? இவங்க தருவானுங்க டிஎம்கே தருமா அது திருப்பி அந்த லைஃப? ஒண்ணும் இல்ல பையன் இறந்திருந்தா குடும்பத்துக்கு 20 லட்சம் சொல்லிட்டு அடுத்த சாப்டர் தப்பா வேற சொல்ற. நியூஸ் போயிடலாம். நீ வந்து கள்ள சாராயம் குடிச்சா மட்டும்தான் உனக்கு 10 லட்சம் ரூபா. நீ இந்த ஆமா மாதிரிலாம் செத்தா ஆமா 1 அது லட்சம் வேற 2 லட்சம் ரூபா தான். 2 ஆமா. லட்சம் 2 லட்சம். என்ன ஒரு அற்புதமான கவர்மெண்ட்ல 5000 கோடி செலவு பண்ணிட்டு ஸ்டில் இன் ப்ராசஸ் தான். எனக்கு எங்க தளபதி கொஞ்சம் டீசெண்டா பேச சொல்லி இன்னைக்கு தான் மீட்டிங் போட்டிருக்காங்க சார். அதனாலே டீசெண்டா கேக்குறேன் இல்ல சார். இது இல்ல இதுக்கு அப்புறமா அதான் அப்படிதான் நான் பேசுறேன். அதனால டீசெண்டா கேக்குறேன் சார். 5000 கோடி நீங்க என்ன பண்ணீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நீங்க ஏதாவது அந்த கோபாலபுரத்துல 5000 பத்திரமா ஒரு இருக்குது. 1000 கோடி செலவு பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சான் இன்னைக்கு. ஓகேவா? அங்க ஒரு ரோட்ல கிராஸ் ஆன பையன் பார்த்திருக்கான். அந்த பையனும் உயிருக்கு பயந்து அதை தொடாம இருந்தானா என்ன ஆயிருக்கும்? அந்த அப்பாவி உயிர் என்ன இருக்கும்? அது ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தை அலெக்ஸ். பேக மாட்டிக்கிட்டு அது பாவம் ரோட்டு ஓரமா நடந்து போகுது அது. எங்க நீ மழை தண்ணி நிக்குது சென்ட்ரல் நடக்க முடியல. ஓரமா நடந்தா இந்த மாதிரி கரண்ட் கம்பல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. என்னதான் பாக்குறீங்க நீங்க? இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை வீடு தேடி வந்து மிரட்டுறது. நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? எனக்கு வந்து எஸ்ஐ தெரியும், டிசி தெரியும், எனக்கு அப்பா தெரியும். யார் உங்க அப்பா கேட்டா ஸ்டாலின் சொல்றது. இங்க என்ன உங்களோட பாலிடிக்ஸ் என்னதான்டா பாலிடிக்ஸ் கேக்குறேன். டிஎம்கே பாலிடிக்ஸ் என்ன? ஆனா இல்ல சோழிங்கநல்லூர் எங்க தண்ணி நின்னுச்சுன்னு தெரியல. நான் பாக்கல. எனக்கு ஒண்ணுமே பூமர் தான் புரியல பாத்துருக்கேன். அலெக்ஸ். இவங்க பண்ற பாலிடிக்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க எல்லா தப்பும் பண்ணோம், நீ கேள்வி கேட்க கூடாது. இதுக்குதான் மன்னர் ஆச்சு. நாங்க எக்ஸாம் ஏன் இப்ப தெரியல. அதான் திருச்சியில கூட இப்ப ஏதோ திரும்ப மலத்தை தண்ணியில இந்த வேஸ்ட் ஒரு வயசு குழந்தையும் ஒரு இந்த மெட்ரோ என்னைக்கு செத்துட்டாங்க. தேவையில்ல, மெட்ராஸே குப்பை கடை மாத்தி வச்சுக்கிறானுங்க. இல்ல மெட்ரோலாம் தெரியாதா? அதாவது கூகுள் மேப் அந்த டியூரேஷனே மாறிடுச்சு ஃபுல்லா. இங்க ஓஎம்ஆர்ல இருந்து ஈ சைடு வரைக்கும் அப்படியே சுத்தி போறதுக்குள்ள இதுவாகுது. எங்க பார்த்தாலும் கம்பி கம்பி நடக்கும் போல கவலைப்படாத பூமரே. வச்சிருக்காங்க. இல்ல இதுல இந்த பிஎஸ்ஆர் மால் கிட்ட ஒரு ஸ்டேஷன் இது மாதிரி நிறைய நல்ல வேலை போய் முடியறதுக்கு என்ன கேட்டா ஒரு 10 வருஷம். நல்ல வேலை அது மெட்ரோன்னு சொல்ல விட்டானுங்களே. அப்பா ட்ரெயின் சொல்ல விட்டுருப்பாங்க. எனக்கு கொஞ்ச நாள் போயிருந்ததுன்னா அப்பா ட்ரெயின் நல்லா ட்ரெயின் இருப்பானுங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல தான் இவன் கேக்குற மாதிரியே தான். அப்பா ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் கொடு. அப்பா ட்ரெயினுக்கு தான் நாங்க போறோம். சரி நான் உங்க எல்லார்கிட்டயும் எங்க வர கேக்குறேன். டாக்டர் கலைஞர் தெரியல? கலைஞர் யாரும் தெரியல? தெரியும் கலைஞர் யாரும் தெரியும். ஓகே, அவரு வந்து எந்த சுதந்திரத்துக்கு போராடிட்டாரு யாராவது தெரியுமா? சுதந்திரத்துக்கு வந்து தெரியலையே. அப்பதான் சொல்லிருந்தாங்க. ஒரு நிமிஷம் இல்ல ஏதாவது ஒரு சுதந்திரத்துக்கு போராடி இருக்காரா கலைஞர்? பிரிட்டிஷ்கார் கூட தெரியல. ஏதோ தண்டவாளத்து பக்கத்துல ஏதோ கேள்விப்பட்டான். அப்போ ட்ரெயின் வரலையா ப்ரோ? ட்ரெயினே வரல ப்ரோ. பிளாட்ஃபார்ம் 2ல வந்து தண்டவாளமே முழுசா போடல. அந்த ட்ரெயின் வராத ட்ராக்
பாட்டுரம் ஜோக் சொல்றேன் சார். அவர் போராடிக்கிறார் இலங்கை போர் விடுதலைக்காக. பூமர் நோ பேட் அது வேர்ட்ஸ் ப்ளீஸ். வேன் I don't speak bad words. I don't speak bad. I don't want to speak bad words. போராட்டம் இது பேட் வேர்டா? சரி ஓகே. அதாவது சுதந்திரத்துக்கு போராடல கலைஞர், கரெக்டா? கரெக்டாப்பா? உங்களுக்கு அப்படி யாராவது தெரிஞ்சா இல்ல, நானும் கூகுள் போட்டேன். எல்லாம் எந்தெந்த ஆப்ஷன் இருக்கோ. சரி, அதான் போராடலன்னு தெரிஞ்சிச்சுல. போராடல தெரிஞ்சிச்சு. இல்ல என்ன கேட்டா போராடினாரு, உண்ணாவிரதம் இருந்தாரு மதியானம் வரைக்கும். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் லஞ்ச், அதானே அந்த உணவை தானே சொல்றீங்க? இல்ல ஆனா அப்படி பார்த்தா அவரை விட நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் நான் ஃபுல்லா உண்ணாவிரதம் இருப்பேன். ஏன் தெரியுமா? காஃபி குடிச்சிட்டு காலேஜ் போயிடுவேன், லஞ்ச் தான் சாப்பிடுவேன். அப்போ வந்து கலைஞரோட உண்மையில அப்ப நான் அலெக்ஸ் தான் பெரியவன், கரெக்டா? அதான் ஒரு வருஷம் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். அலெக்ஸே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான் ப்ரோ. நான் போன வாரம் உண்ணாவிரதம் இருந்தேன் ப்ரோ, செகண்ட் ஷிஃப்ட்னால. நான் ஒரு வருஷம் உண்ணாவிரதம்டா. இல்ல எனக்கு பழகிச்சு, அது என்னன்னு தெரியல. ஆனா இது ஒரு பேட் ஹாபிட் தான். நான் செகண்ட் ஷிஃப்ட் போய் வந்து 12 முக்கால் வந்துடுவேனா, 3 மணி தான் தூங்குவேன். எந்திருக்குது எப்பனா 12 மணிக்கு. அநியாயம் பண்றீங்கடா. உங்களுக்கே நான் அவன் தான் ஒண்ணு சொன்னான், சரி அவன் ஏதோ சொல்லிட்டு போறான்னு விட்டான். அதான் சொல்றது கேளு, முடிங்க. சொல்ல முடியல. நீ சரி சொல்றேன். 4:15 ஷிஃப்ட். என்னதாம்மா சாப்பிட்டு போன மதியம் ஒரே ஒரு பூஸ்ட் குடிப்பேன். 8:15 தான் சாப்பாடே சாப்பிடுவேன். இல்ல பிரணவ், கோழி முட்டை போடுதுன்னா அந்த கோழி அந்த வலிய சொன்னாலும் முட்டை தான் கண்ணுக்கு தெரியும், புரியுதா? கம்முன்னு இருக்கணும், கோழி மாதிரி கத்தக்கூடாது சொல்லி மாற்ற. சரி, கலைஞர் வந்து போராடல, கரெக்டா? சரி, கலைஞர் வந்து அவரு நான் கேட்டுறேன். அவரு கலைஞர் வந்து ஓனா அவர் உழைப்புல சம்பாரிச்ச சொத்தை தமிழ்நாடுக்கு எழுதி கொடுத்தது என்ன? ஒண்ணும் இல்லை. 200 கூகுள்ல கேட்ட இந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு வந்து துப்புர சிம்பிள் போட்டுருச்சு, ஓகேவா? இல்ல ஆமா, ஆனா இல்ல அதுவும் சொல்ல முடியாது. இல்ல நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் நான் கொடுத்துறேன், உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ சர்ச் பண்ணுங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஃப்ரீ டிவி. ஓகே நெக்ஸ்ட், கலைஞர் வந்து அவரோட சொந்த கட்சியில சொந்த ஃபேமிலியில இருக்கவங்க யாரையாவது, அதாவது நீ கட்சிக்கெல்லாம் வராத, மக்கள் பணி மட்டும் செய், உனக்கு எந்த பதவியும் இல்லைன்னு யாரையாவது சொல்லியிருக்காரா? அப்படி இல்லைங்க, எங்க குடும்பம் மட்டும்தாங்க இந்த ஆட்சி பண்ண லாய்க்கு. அதுவும் இல்லைங்க. அதாவது இதுல எந்த சின்ன வெங்காயமும் இல்லைன்னா கலைஞர் தான் தமிழ்நாட்டை காப்பாத்தினார் ஒரு கும்பல் சொல்றாங்களே, எப்படிங்க சார்? ஒரு கிலோ மகா உருட்டு. இதுல என்ன ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு டிக்கு நீ பண்ணினா கூட நான் என்ன சொல்லுவேன், சரி ஓகே இவனுங்க அடிக்கிற தட்டுக்கு ஓகேடா தட்டுறீங்கடா அப்படின்னு சொல்லி விடலாம். சின்னவர் 3 மாசத்துலயே போராடினாரு, அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? இதெல்லாம் இல்ல கேக்குறேன். இவங்க பேசுற பாலிடிக்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? மக்களை ஏமாத்துறதுக்கு கலைஞர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரியும், நம்மலாம் படிச்சதுக்கு காரணம் கலைஞர்ன்ற மாதிரியும், நம்மலாம் இன்னைக்கு வந்து தைரியமா பேசுறதுக்கு காரணம் கலைஞர்ன்ற மாதிரியும், பெண்கள்லாம் இன்னைக்கு வந்து நம்மலாம் படிச்சது கலைஞர் சொன்னார்ல, மேல இன்னொருத்தர் சிரிச்சு நிற்பாரு, காமராஜர் எல்லாம் பாத்துக்கணும். இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, இன்னைக்கு ஆண்டனி தாஸ் மாதிரி சிரிச்சு நிற்பாரு காமராஜர். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். மான்ஸ்டர் ப்ரோ, நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு இன்னைக்கு அடிச்ச மாதிரி இருக்குல்ல ஆதவர்ஜுனா. இல்ல ஆதவர்ஜுனா இன்னைக்கு நம்ம தந்தியில எத்தனை பேர் இந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி தி சேம். ஏன்னா அவர் அழகா எடுத்து சொல்லியிருந்தாரு. அதாவது அண்ணா இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஎம்கே நாங்க தான் பண்ணணும், நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் பண்ணணும், நாங்க தான் செஞ்சோம், இந்த நரேட்டிவ் எல்லாம் எப்படி அழகா பிரேக் பண்ணாருன்னா, இங்க பாரு நம்மளுடைய கொள்கைகளுக்கும் டிஎம்கேவோட கொள்கைகளுக்கும் வேறுபாடு இல்லை, ரொம்ப பெருசு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் பொதுவான தலைவர்கள். அண்ணா அன்னைக்கு போட்ட ஸ்கிரிப்ட் தமிழ்நாட்டுன்ற ஒரு ஸ்டேட்டு ஃபண்டமெண்டலா எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், நம்மளுடைய அது என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ஸ்டேட், நல்ல வார்த்தை யூஸ் பண்ணாரு, நம்ம ஸ்டேட்டுக்குன்னே ஒன்று உரிமைகளை நம்ம எப்படி காப்பாற்றணும், அதெல்லாம் அவங்க போட்ட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர். அது இன்னைக்கு டிஎம்கேனால சப்போர்ட் பண்ணும், நாங்கனால சப்போர்ட் பண்ணும். இது டிஎம்கே மட்டும் தூக்கி காப்பாத்தினது இல்லை, டிஎம்கேக்கு அப்புறம் எம்ஜிஆர் காப்பாத்தினாரு, அதை டிஎம்கேக்கு முன்னாடி காமராஜர் காப்பாத்தினாரு. ஏன்னா நம்மளுடைய ஓவரால் பொலிட்டி நம்ம தமிழ்நாடு லேண்ட்ஸ்
பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது மொத்த நேஷனை விட. ஸோ அதை அழகா எடுத்து பேசியிருந்தாரு ப்ரோ இன்னைக்கு. அதான் சொல்றேன், இந்த டிஎம்கே உருட்டுக்கள், இந்த டிஎம்கே சொல்ற அந்த என்ன நாங்க தான் செஞ்சோம், நாங்க இல்லைன்னா நீங்க காப்பாத்திருக்கே, நீங்க இவ்வளவு செஞ்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களும் உங்களை நிரந்தரமா வச்சிருப்பாங்கல்லடா, எதுக்குடா உங்களுக்கு பவரே கொடுக்கல? அதுதான் ப்ரோ எனக்கு என்னன்னா, இவனுங்க இப்ப இவங்க கேக்குற கேள்வி, இவங்க பேசுற பேச்சும், இந்த டிஎம்கே தான் வந்து தமிழ்நாடு அப்படின்றது இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு கலைஞர் ஃபேமிலி இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லையே, கூகுளே இல்லைன்னுச்சு. இதுல வேற ரீசெண்டா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் இதுல ஐடியில ஷேர் பண்ணிருப்பேன். இவங்க இங்கெல்லாம் ஜி ஸ்கொயர் இங்கெல்லாம் லேண்ட் வாங்கினது பத்தாம சந்திரா கிரகத்துல போயிட்டு லேண்ட் வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி இவங்க ஒரு எக்ஸ கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து இஸ்ரோ லெவல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ காசு வச்சிருக்கீங்க, அவ்வளோ கம்பெனி எல்லாம் தயார் பண்ணி அவ்வளோ இது பண்றீங்க, 2000 கோடிக்கு சண்டை போடுறதுக்கு உங்க பிசினஸ்ல இருந்து ஒரு 2000 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு பசங்களுக்கு எடுத்து கொடுங்க, ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் எடுத்து கொடுங்களேன். இதே ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் தானே, ஒரு பேசிக் ஜெனரல் நாலேஜ். டிஎம்கேல இருக்க கட்சியில இருக்க பிசினஸ் பீப்புளோட பிசினஸ் யார் பாரு ஏதோ மியூட் போடுங்களா. ஸோ டிஎம்கே ஆளுங்களை இருக்க கட்சிக்காரங்க பிசினஸ் பண்றதுல எவ்வளோ கோடி பிசினஸ் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இப்போ நேரு வீட்டுல நேருவோட பிசினஸ்லாம் ரைட் நடந்தது, நேரு தம்பிதோட பிசினஸ்ல ரைட் நடந்தது. நீங்க ஷேர் பண்ணாலே போதுமேப்பா தமிழ்நாட்டுக்கு. நீங்க போயிட்டு வந்து இதுக்கு சென்ட்ரல் கிட்ட போய் சண்டை போட தேவையில்லையே, நீங்களே கொடுக்கலாமே. அந்த கேஸ் என்ன ஆச்சு? அந்த வெள்ளை பேப்பர்ல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையா, முடிஞ்சு போச்சு. டெல்லி போயிட்டு வந்தாங்களா? அதேதான். இதெல்லாம் வந்து எதுக்கு தெரியுமா, நாளைக்கு பிஜேபி வந்து நான் இங்க ஒரு இடத்துல நான் வந்து ஆள் போடுவேன், நீ எங்க டம்மி கேண்டிடேட் போடு, அவ்வளவுதான். இதுக்குதான் அது. 2 பேரும் ஒண்ணு பாயாசம் பாசிசம். இந்த பாலிடிக்ஸை வந்து இத்தனை நாளும் என்ன பண்ணாங்களோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண போறானுங்க, அவ்வளவுதான். இவங்களோட மெயின் கோர் என்ன தெரியுமா, தமிழ்நாடுன்றத இவங்களுக்காக மட்டும்தான் இருக்கு. என்னன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ பிஜேபிக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ புதுசா சேட்டு கம்பெனி உள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். வேற பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. நம்மள எல்லாம் பிரெயின் வாஷ் எப்படி பண்ணி எப்படி பிளான் பண்ணோமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இருக்க எல்லா ஷாக்கு என்ன தெரியுமா, நம்ம வந்ததுதான் இவங்களுக்கு ஷாக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம மாட்டி தவிக்கிறாங்க. எதை பேசினாலும் அடி உழுது. இப்போ ஏதாவது ஒரு டாபிக் பேசினா இறங்கி அடிச்சா என்ன ஆவாங்க, அவ்வளவுதான் கதற போறாங்க. சோ இன்னொரு வாட்டி யாராவது டிஎம்கேல வந்து இந்த மாதிரி எங்கன்னா மேடை பேசும்போது வந்து இன்னைக்கு ஒரு அம்மா கூட கேட்டுச்சு, 1000 கொடுத்தா என்ன பார்த்து சொல்லுமா அப்படின்னா, நம்ம பிரசன்னா உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ அந்த ஆயாக்கு. ஆனா இல்ல எனக்கு அவன் நானும் அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா, எனக்கு என்னன்னா அவன் பேசுனது கூட அது விட்டுறலாம். ஒரு வார்த்தை சொன்ன பத்தியாதான், ரேஷன் அரிசி ஃப்ரீயா தரோம். அது என்ன இல்ல நீ முதல்ல அரிசி என்ன பொன்னி அரிசியா தரேன், அந்த அரிசி முதல்ல நீ அந்த அரிசி சாப்பிடுவ. இது லாஜிக்கா பேசணும். நீ அந்த அரிசி சாப்பிடுறியா? அலெக்ஸே ஒரு நிமிஷம் அலெக்ஸே, ஃப்ரீன்னு எப்படி நீ சொல்லுவ? உன் வீட்டு காசு எடுத்து கொடுக்குறியா ஃப்ரீன்னு சொல்றது? முதல்ல இது தப்புடா, இந்த வேர்டே தப்பு. என்ன பிரசன்னா சம்பாரிச்சு ஓசியில அரிசி குடுக்குற மாதிரி நான் ஃப்ரீ சொல்ற? யாரு அப்பா வீட்டு காசு? யாருக்கு வந்து ஃப்ரீங்கிற டிஎம்கே? என்ன நீ சம்பாரிச்சு கவர்மெண்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண கேக்குறேன். இல்ல ஓகே இல்ல ஒரு நிமிஷம். இல்ல அது நிறைய டைம் பேசியாச்சு. இல்ல மேட்டர் ஆனா இப்ப நீ சாப்பிடுயா முதல்ல, நார்மலா கேக்குறேன், புரியுதா? அதாவது இப்ப இப்ப உண்மை என்னன்னா, இப்ப நானே பணக்காரனா இருந்தா கூட நான் இப்ப என்னது வேல்யூ பார்த்து சாப்பிட மாட்டேன், அது வேற. ஆனா சாப்பிடவே முடியாத மாதிரி இருந்தா அது வேற. புரியுதா? வேல்யூ பார்த்து சாப்பிடாதது வேற. அதான். ஆனா இவனுங்க என்னத்த சொல்லு, சும்மா சொல்லுவான். அதான் இல்ல மாசத்துக்கு 1000 ரூபாய் பார்த்தாதான். முதல்ல மாசத்துக்கு 1000 வச்சு என்ன பண்ண முடியும்? சரி அவங்க வறுமையில நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்க முன்னாடி வந்து இந்த ஃப்ரீயா குடுக்குறேன்னு யாராவது உங்க ஏரியால கவுன்சிலர் வந்து பேசினா கூட நீ கேக்குற, உங்க காசுல கொடுத்தீங்கன்னு கேக்குற, நீங்க உங்க காசுல கொடுத்தீங்களான்னு கேளுங்க. உங்க சொந்த காசை போட்டு டிஎம்கே சொந்த காசு போட்டு கிடைச்சா இதெல்லாம் மக்கள் வெறி பண்ணும். நீ ஃப்ரீனே சொல்லக்கூடாது, இந்த வேர்டே நீ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வேர்டு உனக்கு எப்படி யாரு கொடுத்தா, உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா? நீ பாட்டு ஃப்ரீன்னு எல்லாம் சொல்லுற. அப்ப நான் சொல்லலாமா? எங்க வரி பணத்துலதான் ஸ்டாலின் வந்து டெய்லியும் கான்வே போறாரு, ஓசி கார்ல போறாரு, ஓசி பில்டிங்ல உட்காந்துருக்காரு, ஓசி ஏசில உட்காந்துருக்காரு. இல்ல சிஎம் அதனாலதான் அதான் சொல்றேன். இல்ல இதுல ஒரு நிமிஷம் இல்ல
இல்ல இப்ப மாசத்துக்கு 1000 ரூபாய் உமன்ஸுக்கு தராங்கன்னா தப்புமே. ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 33 இருந்து 34 ரூபா இருக்கும். என்ன பண்ண முடியும்? இவனுங்களோட எண்ணம் படுறா. முதல்ல இல்ல இப்ப இல்ல 33 ரூபாய் 34 ரூபாய் வச்சு ஒரு பொண்ணு எனக்கு தெரியல என்ன பண்ணுவோம். யாராவது இதுக்கு பால் ஆன்சர் வாங்க முடியுமா ப்ரோ இதுக்கு இன்னைக்கு? ஆன்சர் சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தானே. யோசிங்க. நான் என்ன இல்ல சொல்றேன்னா இல்ல உண்மையிலே இப்ப இல்ல நான் செய்யல சர்வே ஆகணும்பா. ஒரு நாளைக்கு 34 ரூபாய் தான் இருக்குது அந்த பொண்ணு கிட்ட. என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேத்து ஏதாவது ஒரு பொம்பளை கிட்ட இருக்கு. காலைல பால் பாக்கெட் என்ன 20 ரூபா பண்ணுவாங்க? முடிஞ்சு போச்சு. 10 ரூபா இருக்கு. அவ்வளவுதான். பாலா 10 ரூபா காபி தூள். 10 ரூபா காஃபி இல்ல காஃபி இல்ல அப்ப சக்கரை காஃபி கட்டு வேற ஏதாவது இல்ல டிஃபன் ஒண்ணும் இல்ல. நான் மூணே மூணு கேக்குறேன். தோசை டிஃபனு எப்படி 10 லஞ்சு ரூபா ப்ரோ? அதுக்கப்புறம் இதா நைட்டுக்கு ஒரு வேளை ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது. உன்னால அவன் இல்ல என்ன ஒரு சொல்றான்? நிமிஷம் இல்ல 34 ரூபா வச்சு நீ எவ்வளவு லீஸ்டான கம்மி பிரைஸ்ல கடையில போய் சாப்பிட்டா கூட, அதாவது நீ லோக்கல்ல போய் கம்மியா சாப்பிட்டா கூட உன்னால 2 வேளை கூட சாப்பிட முடியாது. புரியுதா? ஒரு 2 வேளை வேளை தான் கஷ்டம். மினிமம் சாப்பிடுவாது. அதான் ஒரு வேளை கஷ்டம். 2 வேளை மினிமம் தான் இதா பண்ண முடியும். ஆனா எப்படிதான் என் மனசாட்சி இல்லாம தான் எனக்கு என்னன்னா அவனுக்கு அறிவு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கான்பிடண்டா சொல்றான் 1000 ரூபாய் பத்தாதானே. ஏன்டா அதான் ப்ரோ அவங்க வந்துட்டு வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது 1000 ரூபாய் கூட அது கூட எல்லாருக்கிட்டையும் சரியா போச்சானா கூட சந்தேகம் தான். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் கூட சில பேருக்கு வந்துட்டு போகலன்னு சொல்ல வரேன். அந்த தகுதி என்னன்னு தெரியுமா? நம்ம தாத்தாவே சொல்லிக்கிறாரு பேரு. அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல அதான் உண்மை என்னன்னா இப்ப ஏதாவது 2000 இயர்லி 2K டைம்ல வந்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தா அது ஒரு நல்ல பிரைஸ் தான். புரியுதா? ஏன்னா இப்ப டிக்கெட்டே வந்துட்டு 2000 ரூபாய் ஒரு ஸ்டாப்பிங் ஏதோ 2000 ரூபாய் இதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் இதுவும் இல்ல. இப்பெல்லாம் ஒரு ஸ்டாப்பிங் போய் பாரு கரெக்டா 6 அதான் 5ல இருந்து 6 ரூபாய் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டாப்பிங் 5ல இருந்து 6 ரூபாய் இருக்கும். அதுவும் எந்த இது ஒயிட் போர்டு இது போனாலே அதான். அதுக்கப்புறம் நீ அதுக்கு அடுத்து போக போக உனக்கே தெரியும். அது 30 மினிமம் 20 30ல நிக்கும் 18ல நிக்கும். அதான் நீ ஒரு நாள் ஏன் போறதுக்கு சொல்றேன். வர்றதுக்கு எடுத்து பார்த்தா 40 ரூபாய் ஆயிடும். புரியுதா? ஏன்னா பஸ் காசுலயே இல்ல. சரி ஓகே. ஆனா விமன்ஸுக்கு ஃப்ரீ பான்ஸ்டர் அதை மறந்துட்டவன். அப்ப இதுல வந்துட்டு தப்பிச்சிடலாம். புரியுதா? உமன்ஸ்க்கு பஸ் ஃப்ரீ பஸ் தானே ஹெல்மெட். அதான். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. ஆனா சாப்பாடுக்கு நீ என்ன பண்ணுவ? அதான் ஏன்னா அம்மா ஹோட்டலே நீ க்ளோஸ் பண்ணிட்ட. என்ன பண்றது? அம்மா நான் என்ன எல்லாத்தையும் கேக்குறேன்னா ஃப்ரீ தானே ஹெல்மெட் என்ன பண்ண சொல்றீங்க? எல்லா மினிஸ்டர்ஸையும் இந்த ஃப்ரீ பஸ் யூஸ் பண்ண சொல்றேன். யாரு இவங்களா? ஆமா இல்ல எல்லாம் அதாவது டிஎம்கேல இருக்க எல்லா மினிஸ்டர்ஸ் டிஎம்கேல இருக்க எல்லா உமன்ஸும் ஹெல்மெட் ஃப்ரீ பஸ்ல வர சொல்லணும். ஸ்டாலின் அவர்களே ஒரு வாட்டி நம்ம கூட்டு போனோம். அந்த படிக்கட்டுல அவர் எப்படி இறங்குறான்னு நம்ம பாக்கணும். நம்ம அவர்கிட்ட ஏன்னா நம்மளால இறங்க முடியல. ஆனா அவர்கிட்ட உண்மை இல்ல ஃபெசிலிட்டின்றது உண்மை இதுதான். அதாவது இப்ப ரிச்சா இருக்கிறவங்க அங்க போக முடியாதுன்றது மேட்டர் இல்ல. அட்லீஸ்ட் பேசிக்காவது புரியுதா? இப்ப நானே ரிச்சா இருந்தா கூட கார்ல போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனா வந்துட்டு அவனால அட்லீஸ்ட் அங்க கம்ஃபர்டபுளா போக முடியுமான்றதுதான் மேட்ரு. புரியுதா? ஹைஜீன் பார்க்காதவங்க கூட. ஆனா இங்க கம்ஃபர்டபுளே இல்ல. இதுல ஹைஜீன் வேற. ஹைஜீன் எவன் கேட்க போறான்? சரி ஹைஜீன்லாம் இவங்க கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. இன்னொன்னு கேக்குறவங்க இன்னொன்னு எல்லாருக்கிட்டையும் கேக்குறேன். ஓகேவா? இப்போ அலெக்ஸ் நான் சொல்றேன் உனக்கு நான் 100 ரூபா தரேன்டா அலெக்ஸ். இந்த வர வெள்ளிக்கிழமை நான் உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீயும் எனக்கு நம்பி என்னை நம்பிட்ட. ஏன்னா நீ என்னன்னா தீபக் எனக்கு 100 ரூபா கொடுக்க போறான் அதை நம்பி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில இருக்க. ஸோ இப்போ நான் சொல்றேன் மண்டே என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு. நான் உன்னை ஏமாத்தினது தானே, உன்னை நம்ப வச்சு நான் ஏமாத்தினது தான் அர்த்தம். அது அதோட எக்ஸாக்ட் ரீசன் அலெக்ஸா நான் இப்போ தரலன்னு சொல்லியிருந்தேன்னா என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தா அலெக்ஸ் வேற யாருக்கோ கேட்டிருக்க போறோம். யாருக்கிட்ட வேணா கேட்டிருக்கலாம். இல்ல அலெக்ஸ் அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்கலாம். அலெக்ஸ் அதுக்கு ஒரு வே கண்டுபிடிச்சு இல்ல வேற அந்த 100 ரூபாய் வேற யாருக்கிட்ட கேட்டல இல்ல ஏதாவது நம்ம வேலை செஞ்சு சம்பாரிச்சு இது மாதிரி எதாவது பாத்துருக்கலாம். நான் தரேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திட்டேன். எக்ஸாம்பிளா சொன்னா அதுதான் உண்மை. அவனை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன். தமிழ்நாடு இன்னைக்கு ஏமாத்துனது கலைஞர் ஃபேமிலி, டிஎம்கே எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. எல்லாருக்கும் வீட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்றது, நகை கடன் தள்ளுபடி பண்றேன்றது, மாணவர்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் எஜுகேஷனை கேன்சல் பண்றேன்றது, நம்ப வச்சு ஏமாத்திருக்க. இந்த ஆட்சிக்கு பேரு ஏமாத்தாச்சு. நீ ஏமாத்தி வச்சுட்டு இங்க நீ வார்த்தைக்கு நல்லது பண்ணன்னு
நான் பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். இல்ல இதுல சில பேர் வந்துட்டு ஒரு வித்தியாசமா பேசுவானுங்க. இப்ப நீங்களாம் தான் இஷ்டத்துக்கு 1000 இதுல கூட 2000 இதுல கூட தான் 5000 இதுல கூட நீங்க கேக்குறீங்க. அதான் இதெல்லாம் வந்துட்டு அதான் ஸ்கீம் படி பார்த்தா இதெல்லாம் வந்துட்டு அதிக தான் கோடிக்கணக்கில் செலவாகும்னு. நீ லட்ச கோடி கணக்கில் வந்துட்டு அந்த கடனை வாங்கிட்டு எங்க போட்டான்னு கூட எவனுக்கும் தெரியல. ஆமா புரியுதா? இதுல 1000 கோடி தான் இல்ல 1000 கோடி கணக்கில் வந்துட்டு வெறும் டாஸ்மார்க்ல மட்டும் ஊழல் நடக்குது. இதெல்லாம் அதான் இது என்னன்னா பணம் இல்லாம இல்ல, ஆனால் எங்கெங்கயோ போய் தான் இது. ஏய் நம்ம வச்சு நம்மள ஏமாத்திருக்கானுங்க அலெக்ஸே கேவலமா. இந்த ஆனா இந்த இவனுக்கு என்னன்னா இல்ல பச்சையா சொல்லுவானுங்க தெரியுமா, ஏதோ தமிழ்நாடு வந்துட்டு நார்த்த மாதிரியே தான் ஏழைலாம் இல்ல, இங்க எல்லாம் பணம்லாம் அதிகமா புழங்க, மார்க்கெட் சிட்டி எல்லாமே இருக்குது இங்கெல்லாம் அவைலபிள், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. புரியுதா? என்ன கொடுக்காம இல்ல என்ன மேட்டர்னா என்ன மேட்டர் சொல்லுவோம் அந்த படத்துல நிறைய டைலாக் இருக்கும், அதுல சொல்ல வேணாம்னு நான் பாக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு 4.5 வருஷம் ஓட்டிட்ட, இன்னும் 8 ஆமா மாசம் இருக்கு. நீ இதுல வந்து நீ எங்களை வந்து நான் பண்ணிடுவேன்னு சொன்னா நாங்க நம்புறதுக்கு நாங்க பார்த்தா வந்து ஃபிளவர் மாதிரி இருக்கா? அப்படிதான் நினைக்கிறான். நீங்க நீங்க என்ன bro, இப்போ ஒரு அப்படிதான் நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு வெயிட் மக்கள் பண்றேன். வந்து இல்ல எனக்கு நான் ஆதங்கத்துல பேசிட்டேன். நான் ரியாக்ட் தான் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நீட்டுக்கு ரெண்டு கட்சியும் எவ்வளவு மக்களை கோமளித்தனமாக்குறாங்கன்னு பாருங்களேன். எத்தனை உயிரை குடிச்சிட்டு, எத்தனை மாணவர்கள் கனவை சந்திச்சுட்டு, எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்க, ஒத்த பிள்ளைய பெத்தவன்லாம் பிள்ளைய பறி கொடுத்துட்டு இந்த நீட்டுக்கு இவங்க 2 பேரும் இன்னும் பாடம் கத்துக்கல பாருங்களேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளவு கேவலமான அரசியல், என்ன எவ்வளவு ஒரு மானங்கட்ட அரசியல், எவ்வளவு மக்களுக்கு எதிரான அரசியல் இன்னைக்கு வரைக்கும் அடங்கலைங்க. அவன் தைரியமா பேசுறான்னா அப்ப அவனுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வருது? மக்களை ஏமாத்திரலான்ற அந்த நினைப்பு அவன் கிட்ட இருக்க கண்டுதான். இவங்க டே டு டே லைஃப்ல மக்களை மீட் பண்றதுக்கே இவங்க கூச்சப்படணுங்க, அவமானப்படணும். இவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க, வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இவங்களால மீட் கூட பண்ண முடியாது தமிழக மக்களை. தினந்தோறும் ஒருத்தன் ஒரு விஷயத்துல அவதிப்பட்டு இருக்கான். ப்ரோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நேத்துக்குலாம் மீட்டிங்ல பாருங்க, இல்ல அந்த பாட்டியை வந்து அந்த பாட்டிக்கு வந்து நீ ஃப்ரீன்ற வருஷத்துக்கு 12,000 வாங்குறேன். நான் தான் கேக்குறேன், உனக்கு நான் வருஷத்துக்கு 12,000 கொடுக்குறேன், நீ இருந்துருவியா? பிரசனா நீ இருந்துருவியா? 12 வேணாம்ப்பா உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு. பேச்சு எனக்குலாம் பயங்கர கோவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. ஒரு நாளைக்கு கேட்கற எவ்வளவு சம்பாதிக்கிற? 300 ரூபா. 30 நாளைக்கு அந்த அம்மா சம்பாதிக்குதுன்னு இவன் பார்த்தானாமா? உனக்கு யார் அந்த தனிப்பட்ட அதிகாரம் கொடுத்தது கணக்கு போட? இவ்வளவுதான் நீ சம்பாதிக்கிறது முடிவுக்கு வர பவர்ல இருந்தா என்னன்னாலும் கேட்பீங்க, என்னன்னாலும் பேசுவீங்களா? இந்த ஆணவ திமிருங்க. இந்த ஆணவ திமிர்லாம் எங்க ப்ரோ வந்தது? நம்ம ஆளுங்க நம்பிட்டாங்க ப்ரோ, ஏமாத்திட்டாங்க. இவனுக்கு ஏமாத்திட்டாங்க நம்மள. அதான் சிம்பிளா நம்பிக்கை துரோகம் ஏமாத்திட்டானுங்க. ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு மாசத்துல 10 நாள் வேலை செய்யுதா 5 நாள் வேலை செய்யுதான்னு யாரு கண்டாங்க? அவ்வளவு ஆதங்கத்துல பேசுதுன்னா அதுகிட்ட அவ்வளவு பண வசதி இருந்தா வந்து ஆதங்கமா பேசும்போது எனக்கு மெசேஜே வருது, என்னடா மச்சான் கத்தி பேசுறேன்ட்டு. சரி ஓகே, கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டேன் கைஸ், மன்னிச்சிருங்க. ஆனா உண்மைதான் கைஸ். இங்க பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் வந்து இந்த 1 வீக் நான் பேசுக்கு வரல. நீங்க நான் இங்க பேசுறதெல்லாம் நான் அப்பப்போ வந்து ஒட்டி கெட்டு போவேன். நான் வந்து கேட்பேன், சரி நான் பேசுறீங்க சூப்பரா பேசுறீங்க. நான் என்ன தெரியுமா கைஸ் நான் சொல்றேன், டிஎம்கே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியால பார்த்தாலும் சரி, இல்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்சி இனி தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது. இதுதான் உங்க மைண்ட்ல வர வேண்டிய முதல் சிந்தனை. இந்த மன்னரட்சிய உண்மையிலே இல்ல ஏடிஎம்கே கூட அதாவது இவனுக்கு அதாவது ஆட்சியில இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சானுங்க. ஆனா டிஎம்கே எல்லாம் இருக்கவே கூடாதுன்றாங்க. உண்மையிலே இது நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியே வந்துட்டு தான் காலங்காலமா இதான் பண்றாங்க. இன்னைக்கு நான் லைவா பாக்குறது கூட சொல்றேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அலெக்ஸ் குடிக்க ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு என்னடா உனக்கு ஃப்ரீயா? அந்த தண்ணி காலிடா, அந்த கிளாஸ் அவ்வளவு அழுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. வெயில் காலத்துல இந்த இது எலைட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேரு ஞாபகம் வீட்டுக்கு வெளியே பாத்திரத்தை ஏதாவது மாடியிலே இல்ல வந்துட்டு பால்கனில பாத்திரத்துல தண்ணி வைங்கன்னுவாங்க. எதுக்குன்னு கேட்டா இந்த மாதிரி ஏதாவது இந்த காக்கா புறா குருவி இதெல்லாம் ஆனா இங்க பார்த்தா மனுஷனுக்கு கடைசியில தண்ணி இல்லாம தண்ணீர் பந்தல் கூட செத்து போயிடுறாங்க. தெரியுமா? நம்ம கூட எங்கன்னா வாங்கி குடிச்சுக்கலாம், அந்த ஜீவனால எங்க போய் வாங்கி குடிக்க முடியும் சொல்லு? அதுக்காக தான் நம்ம வந்து அது கரெக்ட். ஆனா நார்மலா நான் வந்து இங்க பாரு லக்ஷே, நான் ஒரு வீடியோ கூட இருக்குமே, இல்ல டிஎம்கே தண்ணீர் பந்தல் எட்டி பார்த்தா காலியா கிடக்கும், சாம்பல் கிடக்குது உள்ள. இல்ல நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுவேன், நான் வந்து என் வீட்டுக்குள்ள வந்து நாய்க்கு வந்து தண்ணி வைப்பேன், நான் டெய்லியும் பார்ப்பேன்.
அந்த தண்ணி தீந்துருச்சுன்னா அதை கழுவி நான் தண்ணி இப்போ நான் என்னன்னா மெயினா என்ன தெரியுமா, எது வேணா நான் தண்ணி இல்லாம இருக்க முடியாது ஜீவன் இந்த வெயில் காலத்துல. அது நான் வந்து ஆமா எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த ஒரு 5 நிமிஷம் அதுல ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே இல்லை நினைச்சு அதை நான் வந்து முன்னாடிலாம் இல்ல ஆத்துல இருந்தா ம், குடிச்சுக்கோம். இங்கெல்லாம் தான் ஆத்துன்னு சொல்ற மயிலப்பூர்ல ஆத்துல தான் ஆடு ஒரே கூடு ஆடு தான் போட்டு இருக்குது. கூடு போட்டு வித்துட்டு இவங்க இது பண்ணிட்டாங்களே, அப்புறம் எங்க ஆத்து இருக்கும் அதுல. நான் என்ன இல்ல இருக்கிறதெல்லாம் நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அந்த ஆறு கிளீன் பண்ணப்போ அமௌண்ட்டை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ லாஸ்டா மீட்டிங் அப்போ அசம்பிளி அப்போ. ஆனா அந்த ஆறை வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு ஆட்சி தான் மாற தவிர அந்த ஆறு கிளீன் ஆக மாட்டேங்குது. அந்த அடையாறு கூவாறு அந்த 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 கூவாறு சொல்றேன் ப்ரோ. அந்த ரூட்டு தானே வருது ப்ரோ மயிலாப்பூர் முதல்ல அந்த இல்ல இதுல ஒரு சில பேர் இருக்காங்க, கூவம் ஆற வந்துட்டு நான் கிளீன் பண்றேன் என் ஆட்சிக்கு வந்தா. சும்மா அதெல்லாம் வருஷம் 5 சொல்றாரு. கோடியா எல்லா பட்ஜெட்லயும் இப்ப லாஸ்டா அந்த இப்ப ரீசெண்டா நடந்த பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க, அதுக்கு ப்ரீவியஸ் வருஷன் பட்ஜெட்லயும் ஒதுக்குனாங்க. எங்க தான் அந்த கிளீன் பண்ணாங்க? ஒரு பிக்சர் பிஃபோர் ஆஃப்டர் ஒரு மாதிரி ஸ்டெப் எடுக்கல ப்ரோ. போட்டிருந்தா கூட நமக்கு தெரியும். வருஷம் இல்ல 500 கோடி 1000 கோடியே ஒதுக்குறாங்க. இல்ல எனக்கு எங்க வந்துட்டு இதுவாச்சுன்னா, இந்த அதான் நான் சொன்னல மான்ஸ்டர் நோட்டா படத்துக்கு வந்துட்டு தான் செக்கச்சவந்தவன படத்துக்கு டிக்கெட் கிடையாது, எல்லாம் நோட்டா படத்துக்கு போனோம். நோட்டா படத்தோட கிளைமேக்ஸ் எண்டிங் என்னன்னு தெரியுமா? அவன் தான் ஆட்சியில இருக்கான்றது. அதான் யாரு விஜய் தேவரகொண்டா தான் வந்துட்டு சிஎம் ஆட்சியில இருக்கிறது வேற. அவன் ஆட்சியில இருந்துட்டு என்ன பண்ணுவானா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஓப்பனாவே சொல்லுவோம், படத்தோட கான்செப்டே தமிழ்நாடு தான். அதான் கூவம் ஆத்த வந்துட்டு அடையாறு ஆத்த தான் இந்த அந்த ஆத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி செஞ்சு அந்த ஆத்துல வந்துட்டு நம்ம படகுல போறோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இதுதான் கான்செப்ட். ஆனா எனக்கு எப்பதான் யோசிச்சுது, இது ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கலாம், ஏன் படம் எண்டிங்ல சொல்றானா? இது நடக்காது. அவனுக்கே தெரியாது. இந்த விஷுவலா காட்டினா படம் ஊத்திக்குவான், அது ஆல்ரெடி ஊத்திக்கிச்சு. விஷுவலா காட்டினா இவனா நம்ப மாட்டான், சும்மாதான். ஆனா அதுல ஒரு டைலாக் இருக்கும், எப்படி சார் முடியும்னு கேட்டா, ட்ரை பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம் படத்தை. அதான் படத்தை அதாவது யோசிச்சு பாரு. இல்ல இல்ல ஆர்டிபி படத்திலே சாத்தியம் இல்லாத விஷயத்த அதேதான் ஒரு வருஷம் ஒரு ஒரு இதுல பட்ஜெட் ஒதுக்குறாங்க ப்ரோ. அதான் சொல்றேனே, இதெல்லாம் நம்ம நம்ம இப்ப இந்த அரசியல் பேசுறது இதெல்லாம் இவங்க எவ்வளோ அக்கிரமம் பண்றாங்க. இல்ல இப்போ 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 அலெக்ஸ், இப்போ அந்த கூவாத்தை ரெடி பண்ண சொல்லி இவனுக்கு சொல்லிட்டு ஒரு கிரேனை வச்சு நவுத்தி மண்ணு மட்டும் நவுத்தி வச்சிருப்பானுங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து மழை வருதுன்னு தெரியும். இப்ப அடுத்த மாசம் மழை பெய்யுது அப்படின்னா முன்னாடி பண்ண மாட்டானு, மழை அன்னைக்கு போயிட்டு நோண்டி நிற்பானுங்க மொத்த அங்க வேலைய. எனக்கு அதெல்லாம் சாரி அதாவது அந்த டைம்ல நோண்டுவானுங்க. இப்போ இந்த தாம்பரம் சைட்ல இருந்து அப்படியே தான் அந்த கூவம் வருது. தாம்பரம் எனக்கு தெரிஞ்சு கூவம் ஆறு வந்து லாஸ்ட் எனக்கு நனவு தெரிஞ்சது, நான் சென்னையில தான் இருக்கேன். 40 வருஷமா மாத்திரன்றானு இது வரைக்கும் ஒருத்தனும் அந்த முதல்ல அவங்க வீட்டுல இருந்து வெறும் டிரைனேஜ், கார்பரேஷனே டிரைனேஜை கொண்டு வந்து கூவாத்துல தான் சேர்த்து விடுறான். அவன் ஃபர்ஸ்ட் நிக்க மாட்டான்றான், அவனும் எடுத்துட்டு அங்கதான் விட்டுறான். கவர்மெண்டே அதை அசுத்தம் பண்ணிதான் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அது சுத்தமாகும்? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் டிரைனேஜ் வகுத்து அதை கரெக்டா முதல்ல பண்ணணும். ரெண்டாவது பூவார சுத்தம் பண்ணி அதை கிளீன் பண்ணி அதை யாரும் அந்த வந்து தண்ணி இது பண்ண வேஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். மூணாவது நீ ரெகுலரா அதை மெயின்டைன் பண்ணாதான் பயம் வரும். நீ எதுவுமே பண்ணல, ஆனா உனக்கு கூவார கிளீன் பண்றேன்னு எங்களுக்கு எல்லாம் உபதி நான் டிஎம்கே ஆளா இருந்து அந்த கேள்விக்கு நீ கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னா, டிஎம்கே மினிஸ்டரா இருந்தா இங்கே பாருங்க, மக்களும் சரி பண்ணணுங்க, அரசாங்கம் மட்டுமே எல்லாம் பண்ணிட முடியாது. சரி அப்ப நீ கிளம்பு, நாங்க படிக்கிறோம். நான் சொன்னல ஒரு பாயிண்ட், அதாவது டிரைனேஜ் நீ பண்ண இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் இல்ல. இல்ல நான் சொன்ன பாயிண்ட் அதை எடுத்துன்னு போய் கூவாதுல கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. ஓகேவா? நீங்க இங்க விட்டுக்கோங்க, அது தண்ணி போயிடும். அத யார் அரெஸ்ட் பண்ணோம்? கவர்மெண்ட் பண்ணோமா ஒரு தனி வீட்டுக்காரன் பண்ணுமா? சரி கிங் ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், இதை பத்தி பேசணும்னு கேக்குறேன். வந்து மழைநீர் கால்வாய் இல்லைன்னா கழிவுநீர் கால்வாய் திட்டம்னு சொல்லிட்டு தோண்டி போட்டு அது போட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ரோட சென்னையில எல்லா ரோட்லயும். அதாவது நீங்க பேசிக்கா எல்லாருக்குமே ஒண்ணு தெரியும், ரோட்டு சம அளவுக்கு இருக்கணும். கரெக்டா? ஒரு ரோடு சம அளவுல இது இருந்தாதான் அந்த ரோட்ல ஏதோ அசம்பாதம் நடக்காம இருக்கும். சடனா பிரேக் அடிக்க அதால ஆக்சிடென்ட் இருக்கு, உயிர் போனவனே நிறைய பேர் இருக்கான். ஓகேவா?
முதல்ல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னையில இருக்க மேஜர் ஏரியாலயே மேஜர் இடத்துலயே ரோட்லயே இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? அங்கங்க நைட் நேரத்துல பம்ப் வருது, எவன் விடுறான்னு தெரியல, திடீர்னு பார்த்தா விழுறான் நைட் நேரத்துல. இஷ்டமேனிக்கு தோண்டி போடுறது, ரீசன் இல்லாம தோன்றது. சரி தோன்ற ஓகே, நீயே ப்ராப்பரா சரி பண்றியா? அது அவ்வளவுதான். அப்படியே மண்ணை வந்து ஜேசிபி வந்து மண்ணை அள்ளி அந்த இடத்துல போட்டுருது. அது வந்து சரி சமம் கூட தட்டுறது கிடையாது, அப்படியே போட்டு போயிருது. நம்ம தான் அதை ரோடு ஏறி தட்டிக்கணும், மழை வந்தா அதுல பள்ளத்துல இறங்கி விழணும். ஒருத்தர் வந்து அந்த ரோடு சரி பண்ணணும்னா ஒருத்தர் சாகணும், செத்தாதான் வந்து இந்த கவர்மெண்ட் திருப்பி ரோடு போடும். இப்போ 17ஆம் தேதி மழை பெய்யுதுல, நேத்து செவ்வாய்க்கிழமை சாரி புதன்கிழமை மழை பெய்யுது. புதன்கிழமை ஆக்சுவலா வந்து நீ நான் சொல்றது கரெக்டா கேட்டுக்கோ. நான் வந்து தாம்பரம் ஏர்போர்ட்ல இருந்து நான் மெட்ரோ ஏறேன், அப்பதான் மழை ஸ்டார்ட். நான்